தன்னுடைய விருப்பம் இல்லாம கட்டாயத்தினால கடற்கொள்ளையனான ஒருத்தர் 3 வருஷத்துல வரலாற்றுடைய மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு பைரட்டா மாறினாருன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த நம்ப முடியாத கதைக்கு சொந்தமானவரான பிளாக் பர்ட்னு சொல்லப்படக்கூடிய பார்த்திலேமியோ ராபர்ட்ஸோடைய கதை தான் இது. பார்த்திலேமியோ சாகசங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒருத்தர் இல்ல. அவர் ஒரு சாதாரண வேல்ஸ் நாட்டு மாலுமி தான். ஆனா விதி அவருக்காக வேற ஒரு வாழ்க்கையை வச்சிருந்தது. 1719 அவர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த கப்பலை கொள்ளையர்கள் தாக்குனாங்க. அந்த கப்பலை கொள்ளையர்கள் பிடிச்சதுக்கு அப்புறம் அதுல மிஞ்சி இருந்தவங்களை கைதியாக்குனாங்க. அந்த கைதிகள்ல ராபர்ட்டும் ஒருத்தர். ராபர்ட் கொள்ளையர்களை வெறுத்தாரு. ஆனா அவர் கைதியாக்கப்பட்ட சில வாரங்களே அந்த கொள்ளையர்களோட கேப்டன் செத்துட்டாரு. அந்த சில வாரங்களே ராபர்ட்டோடைய நடவடிக்கைகளை பார்த்து அந்த கொள்ளக்கார கும்பல் தங்களுடைய தலைவர் இருந்ததுக்கு அப்புறம் அவரே தலைவராக எடுத்துக்கிட்டாங்க. அவருடைய வாழ்க்கைங்கிறது அடியோட மாறிடுச்சு. மத்த பைரட்ஸ் மாதிரி சாராயத்துல முங்கி கிடந்து சண்டையில ஈடுபடுறவர் இல்ல ராபர்ட். ராபர்ட் ரொம்ப ஒழுக்கமானவரா மட்டும் இல்லாம அந்த ஒழுக்கங்கிறது தன்னுடைய கூட்டத்துக்கு இருக்கணும்னு நினைச்சாரு. தன்னுடைய கப்பல்கள்ல சூதாடுறத தடை பண்ணாரு. வரலாறுல முதல் தடவை பைரட்ஸுக்குன்னு சட்டங்களை உருவாக்குனாரு. ஒரு கப்பலை தாக்க போறோம்னா எடுத்தவங்க அவுத்தவங்க அட்டாக் பண்ணாம பிளான் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவாரு. அவர் கப்பலுடைய கருப்பு கொடி ஏற்படுத்த பயங்கிறது அட்லாண்டிக் கடலை தாண்டி இருந்தது. மாலுமி கப்பல்கள் அவரை எதிர்த்து சண்டை போடாமலே சரணடைஞ்சாங்க. பைரட் ஆகி 3 வருஷத்துக்குள்ளேயே 400 கப்பல்களுக்கு மேல பிடிச்சிருந்தார் ராபர்ட். இந்த ஒரு எண்ணிக்கையை வேற எந்த ஒரு பைரட்டாலையும் நெருங்க முடியல. கடல்ல போற ஒவ்வொரு கேப்டனுக்கும் ராபர்ட்டுடைய பேருங்கிறது திகிலை ஏற்படுத்துச்சு. ஆனா கடைசி 1722 பிரிட்டிஷ் ராயல் நேவி அவரை பிடிக்கிறதுக்கு களத்துல இறங்கினாங்க. பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் வெடிக்க அதுல ஒரு குண்டு ராபர்ட்டுடைய தொண்டையில பட்டது. பைரசியுடைய பொற்காலத்துல மிக சிறந்த பைரட்னு சொல்லப்பட்டவர் அந்த இடத்துல இறந்தார். ராபர்ட் சாகருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கூட்டத்தில் உள்ளவங்க அவர் உடலை மூடி பீரங்கி குண்டுகளால் இணைச்சு கடல்ல தூக்கி எறிஞ்சாங்க. அவருடைய உடல் கடல்லேயே புதைக்கப்பட்டது. அவருடைய எதிரிகளுக்கு அவருடைய உடலை காட்சி பொருளா காட்டக்கூடிய சந்தோஷங்கிறது கிடைக்கல. பிளாக் பியர்ட் வரலாற்றுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு பைரட்டா மாறி இருக்கலாம். ஆனா ராபர்ட் வரலாற்றுடைய ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பைரட்டா மாறி இருக்காரு. 3 வருஷத்துல விருப்பம் இல்லாம கொள்ளையனான ஒரு மாலுமி கடல்களை ஆக்கிரமிச்சாரு. ஒருவேளை பைரசியோட கோல்டன் ஏஜ்ல நீங்க பிறந்து கடற்பயணம் செஞ்சா எந்த பைரட்டை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க? பிளாக் பியர்டா இல்ல பிளாக் பர்ட்டா? யாருன்னு கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரியான ஸ்டோரிஸை தொடர்ந்து கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.